தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த சித்தாந்த அடிப்படையில் யாராவது செயல்பட்டா அவங்கள மட்டுமே நம்ம தீவிரவாதிகளா வந்து கட்டமைக்கிறது எப்படி நியாயமானதுன்னு கேட்பாங்க இல்லையா? ரொம்ப சரியானது. ஏன்னா அவங்க அது மாதிரி கலவரத்தை உருவாக்கி நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலைக்கான டாக்குமெண்ட் இருக்குது. காந்தியை கொலை பண்ண வழக்குல இருந்து இவ்வளவு வழக்கு இருக்குது. ஏன் ஆர்எஸ்எஸ் நம்ம வந்து குற்றவாளின்னு சொல்றோம்? ஆர்எஸ்எஸ் வந்து கொலை செய்திருக்கிறது, இந்தியாவின் தேச தந்தையை கொலை செய்திருக்கிறது. அது வெளிப்படையாகவே ஆவணமாகவே வந்துருச்சு. அது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராகவே வந்து வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் படையை கொலை செய்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஆவணமாகவே நாங்கள் ஆய்வே செஞ்சிருக்கிறோம். இதனோட வரலாற்று ஆவணங்களை எடுத்து பார்த்துருக்கிறோம். அந்த ஆவணங்கள் அடிப்படையில் பேசுவோம். அப்போ எங்களுக்கு இவங்களோட வரலாறு தெரியும், என்ன செஞ்சிருக்காங்க தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லித்தான் ஆகணும். அது அமைப்பே தமிழ்நாட்டில் யாருமே இருக்கக்கூடாது. இல்லை அவங்கள இருந்தால் நீங்க எல்லாம் வந்து அவங்க மேல வன்முறை ஏவீங்களான்னு கேட்குறேன் நான். நாங்கள் ஏன் வன்முறை ஏவணும்? அப்படிதானே சட்டவிரோத வன்முறை அவங்க ஏவுறாங்க. அவங்க தான் எல்லா இடத்துக்கும் கலவரம் பண்றாங்க. மண்டைக்காடு கலவரம் அவங்க தானே பண்ண. தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரம் நடந்திருக்கு அந்த மாதிரி? இல்ல கேட்குறது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு எப்படிப்பட்டது, அவங்க என்ன நோக்கம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மதம் தான் இங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த மதம் தான் இங்க இருக்கணும் இல்லை, இந்த மதத்தவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அமைப்பு. இந்த மதம் தான் இங்க இருக்குன்னு சொல்றது ஒன்று ரெண்டு வேற. மோடியுடைய அந்த 10 ஆண்டுகள் ஆட்சி சேர்த்து 12-13 ஆட்சி காலத்துல அப்படி எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டது ஏதாவது இருக்கான்னு நிறைய நடந்திருக்குது. ஏகப்பட்ட இடத்துல. உத்தரப்பிரதேசம் வந்து கொண்டு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, காஷ்மீர்ல, தமிழ்நாட்டில் நம்ம பாதுகாப்பா தானே இருக்கும். தமிழ்நாட்டில் நாங்களா இருக்கிறனால பாதுகாப்பா இருக்காங்க. இல்ல அப்ப தமிழ்நாட்டில் வந்து இங்க எதுவுமே பண்ண முடியல தானே. இந்த மண்ணே வந்து பண்ண விடக்கூடாது இல்ல. நாங்க இந்த மாதிரி சண்டை போறனால தான் பண்ண முடியல. அவங்க தான் பண்ணலையே. நீங்க பண்ணல இல்ல பண்ண முடியல. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.